எல்லாம் சாப்பிட்டு வச்சு எல்லாம் முடிச்சுட்டு தான் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தாலும் மகாபலிபுரம் போகிற வழியிலேயே பசி வந்துடுது. பட் அதுக்கு நிறைய கடைகள் இருக்குது. நாங்கள் பார்டர் பரோட்டா ட்ரை பண்ணுறோம். ஏன்னா இங்கே இது பரோட்டா எப்போதுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்பவுமே சாப்பிட்ருக்குறேன். அதுவும் எக் இல்லாமல் பால் போட்டு பண்ணியிருப்பாங்க. அது நமக்கு இந்த கோயிலுக்கு அடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போது நம்ம ஈவினிங்க்கு பரோட்டா சாப்பிட போகிறோம். பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈவினிங் ஆகிடுச்சா, ஒருத்தருமே பெருசாக இல்லை. அதனால் நம்ம பாட்டில் சாப்பிடலாம் ரிலாக்ஸாக உட்காந்து. ஏற்கனவே இங்கே எப்போதுமே அப்படி கூட்டமாக இருக்காது. ஆனால் பார்க்க நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கும். வீட்டு வந்துருச்சு. பரோட்டா ஆர்டர் சொல்லியிருக்கு, இன்னும் வரல. எல்லோரும் பிளேட்டோட பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளும் ஜிபி மாதிரி. மக்களே இங்கே பாருங்க, ஜிபி மாதிரி அதை எடுத்தியா அப்படின்னு சொல்லுங்க. என்ன என்ன ஐட்டங்களோ என்ன வந்திருக்கு. பரோட்டாவும் மஷ்ரூம் மசாலாவும் வந்திருக்கு. எடுக்க முடியலம்மா, பிஞ்சு விட்டு அதான் நல்லா போட்டுட்டாரு. இப்படி தான் இருக்கணும் பரோட்டா. அவங்க வச்சு காட்டுறாங்க பாருங்க. இப்படி தான் பரோட்டாங்கிறது இருக்கும். ஆனால் அவங்க பிச்சு போட்டு சாப்பிட மாட்டாங்க. பக்கத்து பிளேட்டை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எப்படி பிச்சு போட்டு சாப்பிடணும். இல்லை சால்னா ஊற்றணும். அப்போ சால்னா வேணும்னா நம்ம வந்து செங்கோட்டை ஆர்டர் இருக்குதான். சரி, ஓகே. திருநெல்வேலி பக்கம் தான் போகணும். பிடிச்சாச்சு. அழகாக ஃபினிஷிங் டச், ஃபைனல் டச். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வீட்டில் போடுற அளவுக்கு வரல சொல்லு. இல்லை அப்படி இல்லை. இது ஒரு டேஸ்ட்டா, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கா? சரி. பில்லு பார்த்துக்கிட்டீங்களா? டக்கு 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 490. இப்போ எல்லாம் யோசிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தா இங்கேயும் டோல்கேட் வரப்போகுது. மகாபலிபுரத்துல டோல்கேட் மாதிரி தெரியல. இது நிறைய ரோடு வருது இல்ல, அப்ப அப்படிதானே இருக்கும். ஒருவேளை அந்த பாலமோ என்னவோ தெரியல. அந்த பார்டர் பரோட்டா தாண்டணும்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு ரோடு கிட்டத்தட்ட டோல்கேட் போட்டு ரெடி ஆகுற மாதிரி போட்டிருக்காங்க. என்ன ரோடு வருதுன்னு தெரியல. மகாபலிபுரம் என்ட்ரன்ஸ் கிட்ட இருக்கு. ஏதோ ஃப்ரீயா வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இந்த ஏரியால உள்ள நம்ம எல்லாரும். எப்படி என்ட்ரன்ஸ்க்கு அங்க உள்ள ஈவென்ட் எப்பனாலும் இப்ப ஆமா ஆமா என்ட்ரன்ஸ்க்கு உண்டு. 50 ரூபாவா எவ்வளவு தெரியல. வந்து விட்டோம் மாமா. எப்ப கிளம்பணும்? இப்பதான் வந்து சேர்ந்துருக்கிறோம். நிறைய பிரேக் போட்டு போட்டு வந்தாச்சு. ஆனா நீ நல்ல வேலை வீக்கெண்ட் இல்ல, கூட்டம் இருக்காதுன்னு நினைச்சோம். ஆனா இவங்களாம் இங்க உள்ளவங்க இறங்கி இப்ப நடந்து போறாங்க. இந்த ஆட்டோக்காரர் எப்படி எடுத்து போறாரு பார்த்தீங்களா? ஆனா கை காமிச்சிருவாங்க. அவங்க கை காமிச்சிட்டு அவங்க சாரி அப்படி கேட்க நினைச்சு நம்ம அவனே விட்டுறோம். காரை இடிபட்டு இருந்தா கூட நம்ம அப்படியே விட்டுறோம். இதெல்லாம் ஒரு சொல்லப்படாத